நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கின்றேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஏசப்பா என்ன அப்படின்னா, ஜெயம் கொள்ள வேண்டும், ஜெயம் பெற்று தான் வாழணும். இந்த உலகத்தில் கண்டிப்பாக ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் பார்த்துக்கோங்க. அதுக்கு வெளிப்படுத்தல நிறைய காரியத்தை ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஜெயம் பெறுபவன் என்னெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு எழுதிருக்கு. ஜெயம் பெற வேண்டும். எதில் ஜெயம் பெற வேண்டும்? இந்த உலகத்தில் உள்ள நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமண காரியங்கள், அது ஒரு வெற்றி தான். அது தேவன் நமக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய அற்புதங்கள். இது எப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவில் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. நம்ம ஆத்மாவுக்கு விரோதமாக நிறைய செயல்கள் நமக்கு வரும். சிந்தனையில் நமக்கு என்ன வரும்? பாவ எண்ணங்கள் நமக்கு வரும். கண்களிலையும் நமக்கு சில பாவ எண்ணங்கள் வரும். வாயினால் பேசக்கூடிய சில பாவ சோதனைகள் நமக்கு வரும். அப்படி வரும்போது நம்ம தேவனுடைய வஸ்திரத்தினாலும் தேவனுடைய நாமத்தினாலும் நம்ம ஜெயிக்க பழக வேண்டும். அப்போ நம்ம மைண்டில் என்ன வச்சிருக்கணும் அப்படின்னா, நான் இந்த சோதனையை ஜெயிப்பேன். நான் கண்டிப்பாக என்ன செய்வேன்? வெற்றி பெறுவேன். இதில் நான் சோர்ந்து போக மாட்டேன். அது எண்ணங்களாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், இதை நம்ம செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வெற்றி எடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்களுக்கு தேவன் என்ன கொடுப்பார் அப்படின்னா, ஆதாம் ஏவாள ஆண்டவர் சாப்பிட சொன்னாங்க. இந்த விருட்சத்தின் கனியை தான் சாப்பிட சொன்னாங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை தான் சாப்பிட சொன்னாங்க. ஆனால் இவங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டுட்டாங்க. அப்போ இந்த இது யாருமே இன்னும் தொடவே இல்லை. ஆனால் இயேசுவா சொல்கிறாங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாமிசத்தின்படி நடவாமல் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம நல்ல முயற்சி செய்யும்போது கர்த்தர் அந்த கனியை நமக்கு பரலோக ராஜ்யத்தில் அவர் கொடுப்பேன்னு சொல்கிறார். அதுதான் ஜெயம் கொள்ளுபவன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் 11வது வசனம், அதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இதுலேயும் அந்த ஜெயங்கிறது ஒரு பெரிய வெற்றி. ஆனால் இதை கொடுக்கறது நமக்கு தேவன் தான். ஏன்னா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2வது பாயிண்டில் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வருகிற சோதனைகள் அந்த குடும்பத்தில் இல்லை மற்ற வெளியே இருந்து இல்லை பிசாசினால் இல்லை ஏதாவது நோய்வாய் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நம்ம தாக்கப்படுகிறோம். அப்படி நம்ம தாக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம ஜெபிக்கணும். எந்த ஒரு சோதனை வந்தாலும் நம்ம அதை ஜெயிக்கணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் இருந்து ரட்சித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நான் பரமண்டல ஜெபத்தை நான் படிச்சிருக்கேன். சின்ன பிள்ளையில் ஒரு 3வது வகுப்பு கிட்டக்க நான் படிச்சிருக்கேன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக அப்படி பரிசுத்தமாக ஜீவிக்கணுங்கிறது வரும்போது இந்த பரமண்டல ஜெபத்தில் சொன்ன இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அதாவது ஒரு சோதனை அதில் கிடந்து நான் போராடி நான் ஜெயிக்கணும். ஆனால் தேவனுடைய ஜெபத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல், அதாவது ஒரு சோதனைக்குள்ளே நான் பிரவேசிக்காமலேயே ஒரு நீதிமானாக ஒரு ஜெயம் பெறுவனாக நாம் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு ஜெபம் அது. அதே ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, தேவனே சோதனைக்குள் எங்களை பிரவேசிக்க பண்ணாதீங்கப்பா. ஒரு சோதனைக்குள்ளே போய் இப்போ ஒரு தேட்டருக்கு நம்மளை கூப்பிட்றாங்க, சினிமா தேட்டருக்கு நம்ம போக மாட்டோம். ஆனால் நம்மளை என்னோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு கம்பல்சரி பண்ணுறா, நீ வந்தால் தான் முடியும், நீ வந்தால் தான் நான் போவேன், இல்லாட்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்ம கிடையாது பார்த்துக்கோ, நீ கண்டிப்பாக தேட்டருக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது இது எனக்கு ஒரு சோதனை. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு நீ சினிமா தேட்டருக்கு வர வேண்டாம், சர்ச்சுக்கு போகலாமா, ப்ரேயர் மீட்டிங்கு போகலாமா அப்படின்னு என்னை கூப்பிடும்போது நான் சோதனைகளை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று காக்கப்படுகின்றேன்.
அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் ஜெயம் அப்படி வந்தாலும் ஏசப்பா நாமத்தினாலும் வசனத்தினாலும் நம்ம ஜெயிக்கும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை. ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாம் மரணம் என்பது நரகத்தை குறிக்கிறது. அந்த நரகத்துக்குள்ள நீ போக வேண்டியது இல்லை, போகாதபடிக்கு நான் உன்னை காப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. மூணாவதாக வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல மூணாவது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 17வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெய கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா பொழிந்தது, நம்ம பார்க்கல, இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டாங்க அந்த மன்னா, பரலோகத்தில் இருந்து வந்த மன்னா. ஒரு பாட்டு உண்டுல, வானத்தில் இருந்து வந்த மன்னா, வானத்தில் இருந்து வந்த மன்னா, அந்த மன்னாவை நான் உங்களுக்கு தருவேன். அப்போ இந்த உலகத்தில் உள்ள பாவ சோதனைகள், எண்ணங்கள், பலவிதமான செயல்கள், கோபங்கள், எரிச்சல்கள், சந்தேகங்கள், வீணான சந்தேகங்கள், வீணாத நம்மளாவே யூகிக்கிறது, நம்மளாவே தந்திரங்கள் பண்ணுறது, இதெல்லாம் சாத்தானுடைய காரியம். இதெல்லாம் நமக்கு கொடுத்து நம்மளை தோல்வி அடைய செய்ய சாத்தான் முற்படுவான். ஆனால் அவருடைய கிருபையினாலும் அவருடைய வசனத்தினாலும் நீங்கள் அவருடைய நாமத்தினாலும் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். அப்படி ஜெயம் கொள்ளுபவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்காரு அப்படின்னா மறைவான மன்னாவை கொடுக்கின்றார். உங்களுக்கு ஆசையாக இருக்கா? மோசே காலத்தில் 40 ஆண்டுகள் அவங்க மன்னா சாப்பிட்டாங்க. அது எப்படி இருந்துச்சாமா? தேனிலிட்ட பணியாரம் போல இருந்துச்சாம். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும். வேலையே செய்யாமல் சாப்பிடலாம். அது நல்லா ஜீரணம் ஆயிரும். அதில் பயங்கரமான சக்தி, எனர்ஜி, இல்லை நமக்கு தேவையான அணுக்கள் உருவாக்கி இருக்குது. அதனால தான் 70 பேராக போனவங்க 40 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் வந்தாங்க, குழந்தைகள் பிறந்தாங்க, நிறைய குழந்தைகள் பிறந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த மறைவான மன்னாவே கொடுப்பேன், நீ இன்னையிலேருந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த ஜெயத்தையும் அந்த மறைவான மன்னாவையும் தேவன் நமக்கு தருவார். அடுத்த ஒரு ஜெயம் என்ன அப்படின்னா வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 28வது வசனம், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அப்போ ஜெயம் கொள்ளும் என்று அருமையானவர்களே, இப்படி வாழ்க்கை பயணத்தில் இந்த தோல்வியை சந்திக்கவே கூடாது. எப்பவும் ஒரு ஜெயம்தான். ஒரு பொறுமைக்கு விரோதமான சிச்சுவேஷன் நமக்கு வரும். அப்படி பொறுமைக்கு விரோதமான சிச்சுவேஷன் வரும்போது சாந்தமாயிருக்கும். நமக்கு எரிச்சலான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம பொறுமையாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பொறுமையாக இருப்பேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் நினைக்க தான் செய்கிறேன், பொறுமையாக இருக்குன்னு நினைக்க தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு கோபம் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நமக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் பொறுமையாக இருப்பேன். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான். அருமையானவர்களே, இந்த நமக்குள்ளே ஒரு பிளான், நான் கோபப்பட மாட்டேன், நான் எரிச்சல் பட மாட்டேன், நான் ஏசப்பாவுக்கு கனி கொடுக்குற ஒரு பிள்ளையாக இருப்பேன், என்னன்னாலும் பரவாயில்ல, எனக்கு ஜாதிகளின் மேல் அதிகாரம் எனக்கு வேண்டும். நம்ம 3வது பாயிண்டாக பார்க்குறோம், ஜாதிகளின் மேல் அதிகாரம். அப்போ ஒரு பெரிய இந்த பூமியிலே கூட நீங்கள் ஒரு ஆளக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு கீழே அநேக இருப்பாங்க. நீங்கள் சிங்காசனத்தில் இருக்க வைப்பாங்க ஆண்டவர். பரலோக ராஜ்யத்தில் ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனம் பார்க்குறோம். 3:12 என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் அப்படின்ட்டு ஆண்டுடைய வசனம் சொல்லுது. எப்படியா? 3வது அதிகாரம் 12வது வசனத்தில், 3வது அதிகாரம் 12வது வசனம் 5வது பாயிண்ட். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் தூணாக்குவேன். தேவனுடைய ஆலயத்தில் தூணு எது அப்படின்னா சத்தியத்துக்கு தான் தூணும் ஆதாரம். அப்போ நம்ம எதில் நம்ம தூணாக இருப்போம்? ஜெயம் கொள்ளுகிறவங்க சத்தியத்துக்கு, வேத வசனத்துக்கு, இந்த பைபிளுக்கு, இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு, இதில் சொல்லப்பட்டவைகளை தாங்கக்கூடிய தூணாக நம்ம இருப்போம். அப்படிதான் சொல்றாரு.
நம்ம சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை தாங்கி பிடிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு, சின்ன பிள்ளை தான். அவங்க பாஸ்டர் அம்மாவாக இருக்காங்க, ஊழியம் செய்கிறாங்க. அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக இருக்க வேண்டும். நான் இருக்கிறது ஒரு பெரிய ஹால் தான். இந்த ஹாலுக்கு என்ன இருக்குன்னா, சுவர் இருக்கு. சுவர் மேலே உள்ளதை தாங்கி நிற்கிறதுனால இந்த மேலே போட்டிருக்கிறது ஹாஸ்பிட்டல் சீட்டு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. நாங்கள் கீழே மழைக்கோ வெயிலுக்கோ எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அப்படி போல் இந்த வேத வசனத்துக்கு நம்ம தூணம் இருக்கணும், தூக்கி பிடிக்கணும். வசனம் இப்படி சொல்லுகிறது, உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லுகிறது. பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை காப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. பயப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை தீர்க்காயுசை உனக்கு கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணையாக தேற்றரவாளனாக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது என்று நாம் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக தேவன் நம்மை வைக்கின்றார். அல்லேலூயா. நம்ம சத்தியத்துக்கு அருமையானவர்கள், இந்த வேத வசனத்துக்கு நம்ம தூணாக இருப்போம் என்று நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 5வது பாயிண்டாக 6வது என்ன அப்படின்னு 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 6வது பாயிண்ட் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ இந்த பூமியில் நம்ம ஜெயிக்க வேண்டாமா? பாவத்தில் விழணுமா? எத்தனை பேர், சில பேர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க கூட என்ன செய்கிறாங்க, மதுபானம் குடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, சிகரெட்டு ஊதுறாங்கன்னு சொல்கிறாங்க, ரொம்ப பணம் ஆசைப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க, கடன் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஊழியக்காரங்க என்ன செய்யக்கூடாது, கடன் வாங்கவே கூடாது. தேவ சமூகத்தில் கடந்து ஜெபம் பண்ணி பாருங்க, கடனே வாங்காத அளவுக்கு தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க. அப்போ இதில் நம்ம பார்க்குறோம், இந்த ஏசப்பா இந்த உலகத்தில் எந்த பாவத்திலையுமே விழல. என்னிலே பாவம் உண்டென்று உங்களிலே யார் காண்பிக்கக்கூடும் அப்படி சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு அப்படி சொல்லணும்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய அவரோட கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நான் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் சொல்றார். அப்போ ஜெயம் ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு வெற்றியான காரியத்தை நாம் வாழ வேண்டும். அருமையானவர்களே, ஏனோ தானே வாழக்கூடாது. நம்ம ஜெயம் எடுப்பேன், நான் கனி கொடுப்பேன், நான் சாட்சியாக இருப்பேன், நான் பொறுமையாக இருப்பேன், என்ன வந்துடும். ஏசப்பாவுக்கு எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான வசனம், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எப்படி சூப்பராக இருந்தீங்களா? நான் ஜபிக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு என்ன தேவைன்னு அப்பாவுக்கு தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும். அதுக்காக வேண்டி தானே அவர் சிலுவையில் போய் அவளை ரத்தம் சொல்லி அவளை பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நிந்தையில் அவமானங்களை சகித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் சமூகத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கின்றார். இந்த ஆண்டவர் எதுக்கு நமக்கு ஜெயம் கொடுக்காம இருப்பாங்க? அவங்க ஜெயித்தாங்க, நம்மளும் ஜெயிப்போம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஜெயம் கொள்ளுகிறவனை பற்றி உங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொள்வீர்கள். ஆக நான் உங்களுக்கு சில எத்தனை குறிப்புகள் அப்படின்னா 5 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வெளிப்படுத்தலில் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட கொடுப்பாரு. ஆதம் எவ்வாறு சாப்பிடாதது நமக்கு இருக்கு. ஜெயம் கொள்கிறவன் என்ன செய்வான்? 2ஆம் மரணத்திலாம் சேதப்படுவது இல்லை, மறைவான மண்ணாவே கொடுப்பார், ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பார், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருப்போம். ஏசப்பா ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்றவங்க நம்மளும் அவரோடு கூட இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு கருத்தை நமக்கு அருள் செய்வார். எனக்கு பிரியமானவர்களே, செய்தியின் தலைப்பு ஜெயம் கொள்ளுபவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அருமையானவர்களே நாமும் ஜெயிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நாம் ஜெயிப்போம். ஆமென். God bless you.